ஹாய் மை டியர் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வசந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பர்பான டாபிக் படிப்போமா, பேசுவோமா? எனக்கு பிடிச்ச அபிராமி அம்மன் என்னோட அம்மா. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச குட்டி பாப்பா, நம்ம செல்ல பாப்பா வராகி. சப்த கன்னியர்களில் 5வது கன்னி வராகி பாப்பா. அவங்கள நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன், ஒரிஜினலாக செராமிக்கில் வச்சுருக்கேன் பூஜை ரூமில். இவங்க வந்து பிளாஸ்டிக்கில் எங்கே வந்தாலும், என்னோடய மார்க்கெட் பிளேஸ் எங்கே வந்தாலும் வருவாங்க. அவங்கள வந்து போட்டுட்டு ட்ராவலிங்கில் எங்கே போனாலும் பாப்பாவை எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னோடய சமத்து பாப்பா இவங்க அப்படியே இருக்காங்க. நம்ம வராகி இருக்காங்க இந்த பொம்மையில். இந்த பொம்மையாக நான் நினைக்கல, டாலான்னு நினைக்கல. இதில் வராகி பாப்பா ஷுவராக இருக்காங்க. என்னோடய ஃபேவரட் அம்மா. எல்லாருக்கும் ப்ளெஸ் பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். வராகி ஓகே கிரேட். வராகி உங்களெல்லாம் ப்ளெஸ் பண்ணிட்டாங்களாம், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களாம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா வராகி அம்மாவை பற்றி. வராகிக்கு வந்து ஆக்சுவலாக எல்லோரும் கேட்பாங்க, எந்த நாளுங்க அவங்கள கும்பிடணும், எந்த நாள்லங்க கும்பிடணுன்னு. ஆக்சுவலாக தேய்பிறை பஞ்சமி தான் அவங்களுக்கு உகுந்த நாள். அவங்க எப்படி உருவானாங்க, எங்கெல்லாம் கும்பிட்றாங்கன்னா நேபாளில், சிங்கப்பூரில், எல்லா இடமும், யூஎஸில் எல்லா இடமும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடமும், ஒரிசாவில் வந்து அவங்க பேர் வந்து வராகி. புதர் பேர் வந்து புத்திஸ்டெல்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னா அவங்க பேர் வந்து விஜயவராகின்னு வச்சுருக்காங்க புத்திஸ்ட்லாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை வந்து விதவிதமாக வச்சுட்ருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமானவங்க. நான் வந்து என்னோடய லைஃப்லேயே நான் அவங்கள வந்து ரொம்ப நல்லா என்னை நல்லா வச்சுருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன் முதல்ல. ஆனால் வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம பராசக்தியை கும்பிடாத, நம்ம பார்வதி அம்மாவையோ பராசக்தியோ அபிராமி அம்மன் அது மாதிரி ஏதோ முதல் கடவுளை கும்பிடாத நம்ம வந்து வராகி அம்மனை கும்பிடக்கூடாது. எதுக்குன்னா வராகி பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்காது. ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து நம்ம பராசக்தியை, அதுக்கப்புறம் வராகியை கும்பிடணும். இவங்க எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த பீஜான்னு ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கனை வந்து அழிக்கிறதுக்காக அவன் வந்து ஒரு பெண்ணால் தான் நான் சாகணும் அப்படின்னு அவன் வந்து பெண்களை வந்து ஏளனமாக கேலியாக நினச்சிக்கிட்டு அவன் வரம் வாங்கிட்டான் சிவன்கிட்ட. ஆனால் அதை விடலை. அப்புறம் என்ன பண்ணாங்க, துர்கா வந்து இந்த சப்த கன்னியர்கள்லாம் உருவாக்கி கொண்டு வந்து எல்லாரும் பூஜையை அந்த பேட்டிலில் எல்லாம் இவங்க வந்து எப்படி வராங்கன்னா எரும வாகனத்தில் வராங்கன்னு அர்த்தம். சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிங்க வாகனத்துலேயும் வராங்க, எரும வாகனத்துலேயும் வராங்க. சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிணமாகவே வச்சுக்கிட்டு வாகனத்தில் வராங்க. ஒரு பிணத்துக்கு மேலேயே நின்று உட்காந்து வாகனமாக வராங்க. அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து நல்லவங்களை காப்பாற்றிட்டு, நல்லவங்களுக்கெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு, எதிரிங்களை சத்ருவை வந்து ரொம்ப அரக்கத்தனமாக இருக்கிற சத்ரு, அவங்கெல்லாம் அரக்கங்க கிடையாது, ஹியூமன் பீயிங் தான். ஆனால் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள வந்து துவம்சம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பணத்து மேலேயே வாகனமாக வச்சுட்டு வரா மாதிரி ஒரு ஐதீகம் ஆக்சுவலாக. அதனால் பார்த்துக்கோங்க, யாராவது வந்து நான் ரொம்ப படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நியாயமாக பேசினா, கஷ்டப்பட்டா, அவங்களுக்கு வந்து துக்கப்பட்டு அழுதா அவங்க உடனே அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. எனக்கு மாமியார் தொல்லை தாங்கலைங்க, என் மருமக வந்து என்னை நல்லாவே வச்சுக்கல, ஒரு வேளை சாப்பாடு கூட போடல, நான் இப்படி நிற்கிறேன் அப்படி நிற்கிறேன். நாட் ஒன்லி மருமக மாமியார், யாரோ ஒருத்தர் சத்ரு என்னை வந்து இப்படி நாசம் பண்ணுறாங்க, என் சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு என்னை வந்து என்கிட்ட சைனை வாங்கிட்டு பண்ணிட்டாங்க, அப்படி இப்படிலாம் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து வராகிக்கு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். வராகி அம்மனை கும்புறதுக்கு என்ன நேரம் உகுந்ததுன்னா சூரிய அஸ்தமனம் ஆனோன்னு தான் அவங்களுக்கு ரொம்ப பவர் அதிகம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வராகி வந்து தாந்திரிக முறையிலையும் கும்பிடுவாங்க, அதாவது நல்ல முறையில். அப்போ சில கோயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வைன் கொடுப்பாங்க, மது கொடுப்பாங்க, as well as வந்து மீன் கொடுப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. இது எதனாலனா, நான் எல்லாத்தையுமே வெஜிடேரியன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிக்கும், பாதாம் உருண்டை பிடிக்கும், முந்திரி பிடிக்கும், அண்டர் கிரவுண்டில் மண்ணுக்கடியில் விளையிற எல்லாமே பிடிக்கும், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பூண்டு தட்டி போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வேர்க்கடலை, மாதுளம்பழம், அவங்களுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும், எலுமிச்சப்பழம் சாதம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா வந்து பாப்பா வந்து என்னோட வந்து சிம்பிளாகவும் சாப்பிடுவாங்க, நான் தண்ணி சாதம் வச்சாலும் என்னோட சாப்பிடுவாங்க இந்த அம்மா, நான் நல்லதெல்லாம் வச்சாலும் எனக்கு என்னென்ன முடியுதோ அதெல்லாம் கடலை உருண்டை, கேஷ்யூ இதெல்லாம் வச்சு சும்மா சர்க்கரையில் நாட்டு சர்க்கரையில் கலந்து வச்சாலும் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இந்த அம்மா.
அதனால் பார்த்துக்கோங்க. அவங்க அவங்க ரொம்ப கிரேட்டுங்க, நிஜமாலே சொல்கிறேன். அதை உணர்வு பூர்வமாக சொல்கிறேன். என்னை வந்து வாழ வைக்கிற தெய்வம் வந்து என்னோட அபிராமி அம்மாவும் என்னோட வராகி பாப்பாவும். என் அம்மாவா நான் நினைக்கிறது திருக்கடையூர் அபிராமி அம்மாவும் நம்மளோட வராகி பாப்பாவும். எல்லாரும் உங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணுறாங்களாம். ஓகேவா? இது எப்படி இருக்குது? அதனால் தேய்பிறை பஞ்சமி அப்படி இப்படிலாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு எது நல்லதோ அது மாதிரி பண்ணுங்கள். அதனால் நைட்லலாம் ஆனால் கும்பிட்டா சுத்தமாக கும்பிடணும். அவங்கள வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மந்த்லி ப்ராப்ளம்லாம் லேடிஸ்க்கு இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக பார்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா சுத்தமாக இருக்கணும். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். ஸ்க்ரீன் போடணும். உங்களுக்கே தெரியாததில்லை, நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் புரிஞ்சுப்பீங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவங்க எதை வேணாலும் நிவேதியம் வைக்கலாம். அவங்க எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டு நல்லபடியாக நம்மளை சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணுவாங்களாம். பாய். ஹாப்பி பாய்.